வணக்கம் மக்களே, இன்னைக்கு வந்து நம்ம காசியில் தமிழ் ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி ஒரு வீடியோ போடுறதுக்காக இந்த வீடியோ பதிவு நம்ம பண்ணுறோம். நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பக்கம் இந்த சப்பாத்தி சப்ஜி இந்த மாதிரி நிறையா இருக்கும். இட்லி தோசை மசால் தோசை கிடைக்கும். பட் நார்த் இந்தியன் ஸ்டைலில் இருக்கும். பட் நம்ம வந்து இப்போது காரைக்குடி சேர்ந்த ஒருத்தவங்க வந்து தமிழ் மக்கள் இங்கே வந்து கடை வச்சு பல வருஷமாக வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழ் மக்களுக்கு வந்து தகுந்த மாதிரியான சாப்பாடு வெரைட்டி இங்கே வந்து இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா இட்லி தோசை, பொங்கல், மசால் தோசை, ஆனியன் தோசை, பிரியாணி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அது பார்சல் சாப்பாடும் இருக்குது. பூரி சப்பாத்தி இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா கேதார் காட்டுக்கு வந்து வரணும். கேதார் காட்டில் அந்த லைனில் நீங்கள் வந்தாலும் சரி, இல்லை ஆப்போசிட்ல இருந்து நீங்கள் எந்த சைட்லேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் என்ன கேட்டு வரணும் அப்படின்னா குமாரசாமி மடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வரணும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, குமாரசாமி முட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து தமிழில் குமாரசாமி மடம். ஓகேங்களா? இந்த குமாரசாமி மடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நான் சொன்ன இந்த தமிழ் ஹோட்டல் வந்து அமைஞ்சிருக்கு. ஹோட்டலுடைய பெயர் வந்து காசி விஸ்வநாதன் ஹோட்டல் அப்படிங்கிறதான். இங்கே வந்து நீங்கள் தமிழ் ஃபுட்டு வந்து எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து அந்த கடை. ப்ரைஸுமே வந்து நான் சொல்லிடுறேன். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி 2 இட்லி 30, வடை 40, பொங்கல், உப்புமா, இதோட எல்லா ப்ரைஸ் என்னன்றது இதிலே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து இப்போ மத்தியானத்துக்கு இங்கே தான் சாப்பிட்டோம். சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருந்தது. சாப்பாடுக்கு வந்து பருப்பு, சாம்பார், ரசம், மோர் எல்லாமே கொடுக்குறாங்க. ஊறுகாய், அப்பளம் எல்லாமே கொடுத்து சூப்பராக இருந்தது. திருப்தியாக சாப்பிட்டோம். இந்த கடையினுடைய விசிட்டிங் கார்டு இது. ஃபோன் நம்பர் இதில் இருக்கிறது நீங்கள் பார்த்து கூப்பிட்டாலும் சரி, இல்லை அப்படியே நான் காமிச்ச அந்த நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் சரி. மக்களுக்கு உபயோகமான ஒரு தகவலாக இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வீடியோனுடைய ஒரு நோக்கம். உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வர வேண்டிய இடம் வந்து கேதார் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காட்டுக்கு நீங்கள் வந்துட்டு குமாரசாமி மடத்துக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? ஓகே, இது மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோ எடுக்கும்போது அதில் சந்திப்போம். வேற ஒரு இடத்த நான் பார்க்கும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ.